கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் அரியலூர் நகர்மன்ற தலைவர் அம்மா அவர்களையும் மாவட்ட விளையாட்டரங்கின் அலுவலர் ஐயா அவர்களையும் அனைத்து உடற்கல்வி அலுவலர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், விளையாட்டு வீராங்கனைகள், பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் பெருமக்கள், போட்டியாளர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக கல்வித்துறை மட்டுமல்ல, போக்குவரத்து துறை மட்டுமல்ல, இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் பலவித உதவிகளை, குறிப்பாக மதிய உணவு, இன்னும் பல்வேறு உதவிகளை நலமாகவும் இருந்தால்தான் கல்வியில் நீங்கள் முன்னேற முடியும் என்பதெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டுத் துறையை சிறப்பாக தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து உலக அளவிலே நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் விளையாட்டுத் துறைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த துறையிலே நியமித்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விளையாட்டுத் துறையிலே பல்வேறு பரிசுகளை பெறுகின்ற சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக செஸ் சாம்பியன் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த உலகிலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால நம்ம முதன்மை கல்வி அலுவலர் சொன்னது போல உங்களுடைய உடல் நலமாகவும் இருக்க வேண்டும். அப்படி நலமாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் கல்வியுடன் இந்த விளையாட்டில் ஈடுபட்டு நல்ல முறையிலே வர வேண்டும். அதன் அடிப்படையிலே கல்வியும் உங்களுடைய உடலும் சேரும். எதிர்காலத்தில் இப்போதைக்கு விளையாட்டுத் துறையிலே வருகிறவர்களுக்கெல்லாம் பல்வேறு அரசு உத்தியோகங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதையெல்லாம் பெற வேண்டும். அரியலூர் மாவட்டத்துக்கு அந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க இந்த விளையாட்டிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். விளையாட்டுடன் கல்வியிலே மிகவும் ஈடுபட்டு பல பரிசுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரியலூர் குழுவிற்கான
வணக்கம். இவருக்கு ஒண்ணு கொடுங்க. ஆடியோ சாக்கு. அனைத்து பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய உடற்கல்வி இயக்குநர்கள், ஆசிரியர்கள், அணி மேலாளர்கள் அனைவரும் தங்களின் பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மாணவிகளை மதிய உணவை பெற்றுச் செல்லுமாறு அறிவுறுத்த ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரே வீரன் யார் என்றால் விளையாட்டு இருந்தார். எந்த வார்த்தையும் தெரியும். எனவே நீங்கள் எல்லாம் உலகம் பூரா தெரியக்கூடியவர்கள். எனவேதான் இந்த அரியலூர் மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர் நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நான் அணுகிய பொழுது இந்த குழந்தைகள் கல்வி செலவு மட்டுமல்ல, எந்த காலத்திலும் விளையாட்டிலும் அவர்கள் முன்னுரிமை பெற வேண்டும், பசியாதற்கு தடையாக இருக்கக்கூடாது, என்ன வேண்டுமோ தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேண்டுகோளை ஏற்று அவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கு மதிய